உங்கள் பேர் என்ன? தாரணி லக்ஷ்மி. லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தான். எத்தனை வருஷம் ஆச்சுமா? 10 வருஷம் ஆகுது இதோட. எப்படி இருந்ததுமா வாழ்க்கை? வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தான் ஓட்டினேன். என்ன ஆச்சுமா? காலையில் 12 மணிக்கு எழுந்து ஆட்டோக்கு போகிறது, அதோட மறுநாள் நைட்டுக்கு வர்றது. அப்படி தான் நைட்டு பகல் நைட்டு 12 மணிக்கு போகிறது, நைட்டு 12 மணிக்கு வர்றது. இதுதான் அவரோட டியூட்டி. ஷேர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பெட்ரோல் ஆட்டோ போட்டு கொடுத்தாங்க, அதை ஓட்டிகிட்டு இருக்கிறது. தண்ணி அடிப்பார், சிகரெட் பிடிப்பாப்பில், பிடிச்சிட்டு வந்து உட்காருறது, பேசுறது, இதே தான் அவரோட இது இருந்தது. சாப்பாடு சரி நைட்டில் ஆள் வராங்க, சாப்பாடு போட்டு வைக்கிறது அப்படின்னு போட்டு வச்சோம். சாப்பிடும்போது சும்மா சாப்பிட மாட்டாப்பில், தண்ணி அடிச்சு தான் வராரு. அது தாய்க்கும் தெரியுது, உன்னை கட்டினதுக்கு அப்புறம் தான் அவன் தண்ணி அடிக்க ஆரம்பித்தான் அப்படின்றது. ஏன் கூட்டிகிட்டு போவோம், உன் புள்ள தண்ணி அடிச்சே தெரியாதா? தாலி கட்டின அண்ணன் நைட்டே தண்ணி அடிச்சுட்டு தான் வந்தாப்புல. எப்படியாப்பட்ட வீட்டில் இருந்தேன், சுற்றி கல் தரை, சுற்றி கட்டு வேலை மட்டும் தான் போட்டு வச்சிருக்குது. பொண்ணு இன்னைக்கு புள்ள போகுதுன்னா அன்னைக்கு தான் ஓடு போடுறாங்களாம், அந்த மாதிரி வீடு. அப்படி இருந்தும் ஸ்க்ரீனை தொங்க விட்டு தான் அன்னைக்கு நைட்டு சாந்தி முகூர்த்தம். நான் அப்படி இருந்த வீட்டிலே தான் நானும் இருந்தேன். ஒரு பிள்ளையும் பெற்றேன். சீமந்தத்துக்கு போனேன். அதுக்குள்ளே போயிட்டு வரத்துக்குள்ளே இடத்த விற்றுட்டு ரெடியன்ஸில் வீடை வாங்கி கட்டிட்டு அங்கே வந்தாங்க. அங்கே வந்து பார்க்குறது செய்கிறது. 3 வயசு, என் பெரிய பொண்ணுக்கு 3 வயசு ஆகும்போது பாப்பா ஸ்கூலில் சேர்க்கணும் அடுத்த 6 மாதத்தில் அப்படின்னு. சேர்த்துக்கலான்னு அப்படி இருந்தாப்புல. நீ இப்படி தான் சொல்லிட்டு இருப்ப, எதுக்குமே ஒரு இது பிடிப்பு இல்லாத செய்யறது. சீமந்தம் பண்ணப்பவே அவங்க அக்கா மாமா தான் ஈடுபட்டு செஞ்சாங்க, எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்வாங்க. அவர் ஒரு வேலைக்கு லாக்கி இல்லை. யாரு? வண்டி ஓட்டுவேன், எத்தனை வருவார். அம்மா நைட்டு வேலைக்கு போவாங்க, டே வேலைக்கு போவாங்க. சும்மா சொல்லக்கூடாது, பிள்ளைய நல்லாவே வளர்த்துருக்காங்க, அது விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க சம்பாதிக்கணும். என்னை கட்டின ஒரு இதுவாக மாதிரி அவங்களும் ஒருத்தரை கட்டி இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவரும் சும்மா இல்லை, நல்லவர் தான், சும்மானு சொல்லக்கூடாது. நல்ல மனுஷன். திங்கிறதுக்கு ஆக்கி போனோன்னா நீ செய்யலையா, அவரே செஞ்சுப்பார். அந்த மாதிரியான மனுஷன். அவர் ஆக்கி போட்டு நான் தின்னு இருக்கிறேன், நான் ஆக்கி போட்டு அவர் தின்னு இருக்கிறாரு, நீ ஆக்கி போட்டு அவர் தின்னு இருக்கிறாரு. அவர் அசிங்கமாக தான் பேசுவார், அதை பற்றி நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா தெரியும், அம்மா அப்பா இப்படிதாம்மா பேசுவார். அவங்க தாய் மாமன், எங்கள் அப்பாவோட தாய் மாமன் பங்காளி வகையில் தாய் மாமான்றதுனால எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருப்பேன். இங்கே ரெடியன்ஸுக்கு வந்த பிற்பாடு இவன் தானே கட்டி வச்சான், அவன் தானே கட்டி வச்சான், நீ தான் பாடாத பையன் கழுத்தா இருக்க கட்டி வச்சிட்டாடா. அவங்க பொண்ணோட மாப்பிள்ளையை கேட்கறதுக்கு கட்டி வச்சானா அவனா வந்து படுத்துக்கிட்டான்னு கேட்டாங்க. ஒரு வகையில் எங்கள் அப்பனுக்கு அவன் அண்ணன் தம்பி அவனே வந்து என் கூட படுத்துட்டானான்னு கேட்டாங்க. அதுக்கும் கம்முனு இருந்துட்டு விட்டுட்டு, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே, எதுவும் கேர் பண்ணிக்கிறது இல்லையா, செய்யறது இல்லையா, இப்படியே பண்ணுறியே சொல்கிறீன்னு எல்லாம். ஒரு நாள் எங்கள் வீட்டாளுங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா கூட, பார் ஆம்பளை எனக்கு தெரியாமல் ஃபோன் பண்ணி பேசுது அப்படின்னு அவங்க எதுக்கும் இழுத்து போட்டு என்னை அடித்தார். அதுக்கும் விட்டுட்டு இது மாதிரி தான் வருங்க. அவங்க அக்கா கிட்ட சொன்னேன், எல்லா வகையிலும் சொல்லியாச்சு, குடிச்சுட்டு வந்து டார்ச்சர் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, அன்பாக சொல்லிட்டேன், அரவணைச்சு சொல்லிட்டேன், படுத்து சொல்லிட்டு எல்லா வகையிலும் அவருக்கு சொல்லிட்டேன். கேட்குற மாதிரி இல்லை, பாட்டில் அடிக்க வச்சுப்பாரு. உனக்கு அம்மாவுக்கு சண்டைனா என்னையா ஈத்து விட்டேன்னு என்ன கேள்வி கேட்குறது, நீ ஓகியமாக இருந்தானா என்னையா அவங்க அந்த கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னு நான் கேட்டு விட்டேன். என் பொண்ணை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு என் மோதிரத்தை வச்சு நான் சேர்த்தேன். அதுக்கப்புறமா என்ன செய்யணும், அப்போனா நீ எதனா செஞ்சியா, செய்யலை. டேர்ம் ஃபீஸ் கட்டணும், 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஃபீஸுக்கு. ஃபீஸ் கட்டும் போது இருந்த கொஞ்சம் செஞ்ச காசை வச்சு நான் கட்டிட்டேன். எங்கள் வீட்டுக்கு போகல, எங்கள் வீட்லையும் கொடுப்பாங்க, இவரும் கொடுப்பாப்பில். அம்மா கையில் 200 300 கொடுத்தாலும் 50 100 என் கையில கொடுப்பாப்பில். வீண் செலவு பண்ண மாட்டேன் நான் இன்ன வரைக்கும், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி. அவன் அழகா தப்பிச்சு வருவான், உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு, முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரகச் சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா?
சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.